ஓப்பன் ஏஐக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குல ஈலான் மஸ்க் இன்னைக்கு பயங்கரமா தோல்வி அடைஞ்சிருக்காரு. கடந்த 2015ஆம் ஆண்டு இப்போதைக்கு ஓப்பன் ஏஐ சிஇஓவான சாம் ஆல்ட்மனும் ஈலான் மஸ்க்கும் சேர்ந்து இந்த கம்பெனியை உருவாக்குனாங்க. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா இருந்துச்சு. ஆக்சுவலா இதற்கு ஆதரமாக சாம் ஆல்ட்மனும் இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி ஈலான் மஸ்க்கு ஒரு மெயில்லாம் அனுப்பிச்சிருக்காரு. சோ வெறும் ஏஐ டெக்னாலஜியை மட்டும் ப்ராக்ரஸ் பண்ணணும், காசெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி துவக்கப்பட்ட இந்த கம்பெனி ஆரம்பித்து சில வருடங்களே பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி யார் கண்ட்ரோல் பண்றது அப்படின்றதுல சாம் ஆல்ட்மனுக்கும் ஈலான் மஸ்க்கும் பிரச்சனை வந்திருக்கு. இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற காரணத்தினால ஈலான் மஸ்க் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. மேலும் சேரிட்டி எல்லாம் வேற வாங்கி கொடுத்திருந்திருக்காரு. இந்த நிலைமையில இந்த சண்டை முத்தி போய் 2018ல ஈலான் மஸ்க் இந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டாரு. சோ ஈலான் மஸ்க் இந்த கம்பெனியை விட்டு வெளியே போகும்போது அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டார் இல்லையா? சோ அதன் காரணமாக இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக மாறி இருக்கு. சோ அதுக்கடுத்தா தெரியும் ஓப்பன் ஏஐ வந்து ஏஐ கம்பெனிலேயே ஒரு மிகப்பெரிய கம்பெனியா இன்னைக்கு மாறி நிக்குது. நம்ம எல்லாம் யூஸ் பண்ற சாட் ஜிபிடி உருவாக்குனது இவங்க தான். சோ இந்த நிலைமையில ஈலான் மஸ்க் திடீர்னு ஓப்பன் ஏஐ மேல ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அதாவது நாங்க துவங்கிய காலத்துல இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிஷனோட தான் ஆரம்பிச்சோம். இப்போ இது ஃபார் ப்ராஃபிட் ஆகியிருக்கு. இந்த காசை அவங்க பெர்சனலா யூஸ் பண்ணி பணக்காரங்களா ஆயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சோ இதனால உடனடியாக இதனுடைய சிஇஓ ஆன சாம் ஆல்ட்மனையும் பிரசிடென்ட் ஆன கிரெக்கையும் பணி நீக்கம் செய்யணும். மேலும் கிட்டத்தட்ட $160 பில்லியன் வந்து ஓப்பன் ஏஐ உடைய நான் ப்ராஃபிட் பேரண்ட்க்கு வந்து மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனா உண்மையை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஈலான் மஸ்க்கு ரொம்ப நாளாவே சாம் ஆல்ட்மனை பிடிக்காது. அது அவங்களுக்குள்ள உள்ள பகை அப்படின்றதையும் தாண்டி குறுகிய காலத்திலே சாம் ஆல்ட்மன் திடீர்னு ஒரு பணக்காரர் ஆயிட்டாரு, பெரிய ஏஐ உடைய ஃபேஸ் ஆயிட்டாருன்னு கூட நினைச்சிருக்கலாமோ என்னமோ. சோ இந்த நிலைமையில இந்த கேஸ் 3 வாரமா ட்ரையல்ல இருந்துச்சு. சோ இன்னைக்கு இந்த வழக்குல வந்து தீர்ப்பின்படி இந்த மொத்த வழக்குமே தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கான். அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கலிபோர்னியாவுடைய லா படி ஏதாவது ஒரு தவறு கண்டுபிடிச்சீங்க உடனடியா நீங்க கோர்ட்ல போய் கேஸ் போட்டுருக்கணும். ஆனா அப்படி இல்லாமல் 2017லே இவங்க ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா மாறிட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுமே ஈலான் மஸ்க் இத்தனை வருடம் வெயிட் பண்ணி இத கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஈலான் மஸ்க் ஓப்பன் ஏஐ விட்டு வெளியே வந்தா XAA அப்படின்னு ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணாரு. ஆனா அதனால ஓப்பன் ஏஐ அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்க முடியல. சோ இப்போ XAA வந்து ஸ்பேஸ் எக்ஸோட போய் மெர்ஜ் ஆயிடுச்சு. மேலும் இந்த வழக்கு ஓப்பன் ஏஐக்கு எதிராக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சோலி முடிஞ்சிருக்கும். ஏன்னா ஓப்பன் ஏஐ உடைய இப்போ மார்க்கெட் வேல்யூ பாத்தீங்கன்னா $730 பில்லியன். அது மட்டும் இல்லாமல் இந்த வருட இறுதிக்குள்ள இந்த கம்பெனி பப்ளிக் போறதாவும் இருந்துச்சு. அதாவது இவங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து பப்ளிக்கு விற்பாங்க. சோ இதையும் தாண்டி ஈலான் மஸ்க் இந்த கம்பெனி மேல 3 கேஸ் போட்டிருக்காரு. எப்படியாவது ஓப்பன் ஏஐ உடைய growth குறைக்கிறது தான் அவருடைய நோக்கமாகவும் இருக்கு.